வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேக்கன்சி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டா வைக்கிறேன். அது இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றது தான். எப்பவுமே நான் போடுற வேக்கன்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கு. அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கு. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த கவர்மெண்ட் வேக்கன்ஸீஸ் பர்ட்டிகுலரா இந்த கவர்மெண்ட் வேக்கன்ஸீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாரி நீங்க அப்ளை பண்ணவும் முடியும். அத தவிர இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிற, இல்ல படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும், அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்க குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சி. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரீஸ்க்கு குடுத்துருக்காங்க. 58th கோர்ஸ். இதோட நேம் அக்டோபர் 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாட் சர்வீஸ் கமிஷன் வந்து மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம பேட்டல் கேஷுவாலிட்டீஸ் யாராவது இருந்தா, அவங்களோட குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்பெஷல் என்ட்ரியாவும் இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, என்சிசில 2 to 3 இயர்ஸ் சர்வ் பண்ணி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் வித் டிகிரி. ஏதாவது ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆர்மிலயோ, ஏர் ஃபோர்ஸ்லயோ, நேவிலயோ, இல்ல ஆஃபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமிலயோ, சர்வீஸ் ட்ரெய்னிங் அகாடமிலயோ, இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட இதுலேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தா, டிஸ்குவாலிஃபை பண்ண கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தா, அவங்க அப்ளை பண்ண வேண்டாம். அவங்களோட கேண்டிடேட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்னுக்கு 70ம் உமனுக்கு 6ம் இருக்கு. மென்னோட 70ல 63 ஜெனரல் கேட்டகரிக்கும் 7 வந்து பேட்டல் கேஷுவாலிட்டிஸ்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. உமன்ல மொத்தமே 6 வேக்கன்சி தான். 5 ஜெனரல் கேட்டகரிக்கும் 1 பேட்டல் கேஷுவாலிட்டிஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது நேத்து, அதாவது 14th February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 15th March 2025. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கேட்டகரி, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துருவோம். என்னன்னா, இது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. முக்கியமாக அன்மேரிட் உமன் அண்ட் அன்மேரிட் மேன், கிராஜுவேட்ஸாக இருக்கணும். அவங்களுக்கான என்ட்ரி இது. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இல்லை வார்ட் பேட்டல் கேஷுவாலிட்டிஸ் இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் எல்லாருமே அன்மேரிடாக இருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிராஜுவேஷனில் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க தான். ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தா 19லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் போடுற அப்ளிகேஷன், இந்த மார்ச்க்குள்ளே நீங்கள் போடுற அப்ளிகேஷன், உங்கள் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அங்கே தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது 5 நாள் ப்ராசஸாக இருக்கும். இந்த 5 டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க அங்கே வைக்கிற டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சப்புறம் மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க. மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் வந்தீங்கன்னா, ஓகே நீங்கள் செலக்டட் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்லேருந்து அவங்களோட எத்தனாவது என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டென்டேட்டிவ் கொடுக்கணும் இல்லையா எஸ்எஸ்பிக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு டென்டேட்டிவ் ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி எஸ்எஸ்பி வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே ஆர் ஜூன் ஏதோ ஒரு சமயத்தில் உங்களை கூப்பிட்டு அந்த நான் சொன்னேன்லே 5 டேஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மென்டல் டெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months ஆர் 49 வீக்ஸு. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 2025ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டைஃபண்ட் ட்ரைனிங் பீரியடில் அந்த 6 மாதத்துக்கு 56,100 rupees வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். ரேங்க் வந்து லெப்டினன்ட்டு. சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17லேருந்து 18 லட்சம்
ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குடுப்பாங்க. இது இல்லாம உங்களுக்கு மெடிக்கல் கவர் இருக்கு, ட்ராவல் டூ ஹோம் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் உங்க குழந்தைங்களுக்கான எஜுகேஷன்லேருந்து உங்க குழந்தைக்கான நெறைய விஷயங்கள் குடுக்குறாங்க. இது இல்லாம உங்களுக்கு நெறைய அலவன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். டைப் ஆஃப் கமிஷன் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா 10 வருஷம். மேபி சர்வீஸை பொறுத்து இன்னொரு 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு வேளை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸு, செகண்ட் ரிலீஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸு, தேர்ட்னா ஆஃப்டர் 14 இயர்ஸு. ஸோ பெர்மனன்ட் கமிஷன் வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும், 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி டிகிரி வந்து 1 அக்டோபருக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும். அவங்க மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். 1 அக்டோபருக்கு அப்புறம் தான் ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி என்சிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். ப்ரொஃபஷனல் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் 1 அக்டோபருக்குள்ளே சி சர்டிஃபிகேட் வந்து அவங்கக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பேட்டல் கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொன்னேன். அந்த மாதிரி யாராவது அஃபெக்ட் ஆகியிருந்தா அவங்க வந்து கில்ட் இன் ஆக்ஷன், டைட் ஆஃப் wound ஆர் இன்ஜுரிஸ், wounded ஆர் இன்ஜூர்டு பர்சன்ஸ், மிஸ்ஸிங், இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ் இருக்கிறவங்களோட குழந்தைங்க அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு என்சிசிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் அவங்க அந்த கேஷுவாலிட்டிஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இதில் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது, அது 6 மந்த்ஸு. ட்ரைனிங் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு ட்ரைனிங்கு இந்த செலவு எல்லாமே பண்ண போகிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால ட்ரைனிங் அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க செலவு பண்ண காசு வரைக்கும் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். அது ஒரு வாரத்துக்கு 16,260 ரூபாய் நீங்கள் திருப்பி பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இங்கே அவங்களுடைய பே லெவல் எப்படி இருக்குன்ற இந்த இது கொடுத்துருக்கேன் நான். லெப்டினன்ட் தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கு. அதில் வந்து 56,100 ருபீஸ்லேருந்து 1,77,500 ருபீஸ் வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கேடர் நீங்கள் போகும்போது அதுக்கேற்ற சேல்ரி மாறும். அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு எந்த ஒரு பேஜையும் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ரிவ்யூ பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் சப்மிட் கொடுங்க. அதே மாதிரி சிஜிபிஏவோ உங்களோட பர்சன்டேஜ் மார்க்கோ போடும் போது யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்க ஃபார்முலா படி அப்ளை பண்ணி போடுங்க. யூஸ்வலாக வந்து உங்களோட மார்க் ஷீட்டுக்கு பின்னாடி அவங்க எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்ற ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு நீங்கள் போடலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் யூனிவர்சிட்டியை நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷனில் கேட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உங்கள் பேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே மெட்ரிகுலேஷன் அதாவது 10th 12th இந்த மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட்ஸில் இருக்க மாதிரி அப்படியே போடுங்க. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்பிக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, எஸ்எஸ்பிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா என்னவெல்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனா 2 உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணப்புறம் உங்களுக்கு வர அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டை 2 காப்பி எடுத்துக்கோங்க. அதில் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதாவது 10th 12th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபைனல் இயரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹை அத்தாரிட்டி உங்கள் இன்ஸ்டியூஷனில் யார் இருக்கா, பிரின்ஸிபலா ஹெச்ஓடியா யாரோ அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க. தட் இஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இங்கே தான் படிக்கிறாரு, இவர் வந்துட்டு அக்டோபர் 2025க்கு முன்னாடி இவரோட கிராஜுவேஷன் முடிச்சிருவார் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்கி
கையில் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் என்சிசிசி சர்டிஃபிகேட் நான் சொல்லியிருந்தேன், அதை ஒரிஜினலாக கையில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வார்ட் ஆஃப் பேட்டல் கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த பேட்டல் கேஷுவாலிட்டிஸ் யாரோ அவங்களுக்கான நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இன் ஒரிஜினல் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி செகண்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷனை எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இது இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கான நிறைய அலவன்ஸ் இருக்குது. பேமெண்ட், அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களோட joinindianarmy.nic.in இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் போய் படித்து பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ப்ராசஸ் படித்து பார்த்துருங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கேன்டு காப்பியாக எடுத்து வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை, அவங்களோட அஃபிஷியல் லிங்க்கை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ரிவ்யூ பாருங்கள். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். திரும்பவும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியன் ஆர்மிக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நான் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்தந்த கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கா என்னன்றதை நீங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு ஒன்று நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. அதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, அது நீங்கள் எப்படி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் வந்து இப்போ இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட எக்ஸாம்ஸ் வந்து அநேகமாக வந்து ஒரு 1 மார்ச்னு நினைக்கிறேன், அந்த டேட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. என்னோடய வீடியோ இந்த மாதிரி நான் நோட்டிஃபை பண்ண ஒரு 4 வீடியோ மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சதா, நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோடய வீடியோனால உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்தது, நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, இல்லை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.